ஹலோ மக்களே! நான் 3 நாளா வீடியோ போட முடில. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அக்காவுடைய பொண்ணுக்கு வந்து சீமந்தம் வளைகாப்பு பண்ணாங்கங்க. அதனால தான் போட முடியல என்னால. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் நான் மெஹந்தி போட்டிருந்தேன். பாருங்க, நான் மெஹந்தி எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே. பார்த்தீங்கன்னா, ஜடை பின்னியிருப்பேன் பாருங்கள். பேக் சைடு மட்டும் காமிச்சிருப்பேன். எங்கள் அக்கா பொண்ணு பேர் பார்த்திங்கன்னா நிவேதா. பேக் சைடு மட்டும் ஜடையை மட்டும் காமிச்சிருப்பாங்க. ஆனால் என்னால் வந்து மண்டபத்தில் போயிட்டு வீடியோலாம் எடுக்க முடியல, தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் வந்து வீட்டிலேயே பண்ண மேக்கப் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். பேக் சைடு மட்டும் ஹேர் ஸ்டைல் காமிச்சிருப்பேன் மக்களே. பாருங்கள், வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து அவங்கள நான் வந்து ஃபோட்டோவோ வீடியோவோ எடுக்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவங்க பர்மிஷன் கேட்கல. நான் பர்மிஷன் கேட்டிருந்தேன்னா நான் கண்டிப்பாக ஃப்ரண்ட்லேயும் போட்டிருப்பேன் நான். அதனால் பர்மிஷன் கேட்கல. அதனால தான் நான் வந்து பேக் சைடு மட்டும் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் மக்களே. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் பண்ண கிஃப்ட்டையும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள். நான் வந்து ஜெயச்சந்திரன் போனேங்க. அப்போ போக சொல்ல பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஏதாவது சில்வரில் எடுக்கலான்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணியிருந்தேன். அப்போ சில்வரில் கேட்க சொல்ல அவங்க சொன்னாங்க, வளைகாப்புக்குன்னு சொல்லிட்டு ஒரு வளையல் இருக்குங்க, அதை நீங்கள் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்போ எனக்கு ரொம்ப ஆனந்தமாயிடுச்சுங்க. உடனே வளைகாப்புக்குனே வளையலா, பரவாயில்லைங்க, அது காட்டுங்கன்னு சொல்லிட்டு காமிக்க சொன்னேன். உடனே அவங்க வந்து அந்த சில்வர் வளையலில் வந்து காமிச்சாங்க எனக்கு. அதில் பார்த்தீங்கன்னா முலாம் பூசி இருக்குங்க, கோல்டன் கலர் முலாம் பூசி இருக்கும். அது எப்படி யூஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. மேடம், இது வளைகாப்புக்கு மட்டும்தான் போடுவாங்க. டெலிவரிக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த வளையலை வந்து ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. அப்போ அவங்க வந்து அதை வச்சுக்கவும் செய்யலாம், நினைவாக வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அதை வந்து பாப்பாவுக்கு ஏதாவது சில்வர் பொருள் எடுக்க சொல்ல அதை போட்டுட்டு உங்கள் ஞாபகார்த்தமாக அந்த பாப்பாவுக்கு ஏதாவது பொருள் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. உடனே அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க. எனக்கு ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அதை பர்ச்சேஸ் பண்ணி அந்த குழந்தை கையில் போய்ட்டு வளைகாப்புக்கு நான் போட்டேங்க. இது ஒரு நல்ல அனுபவமாக இருந்ததுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட ட்ரிபிள் ஸ்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.